மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீ. சித்திரை திருவிழாவின் முக்கிய அம்சமாக கருதப்படும் தேரோட்டம் இன்று 11ஆம் நாள் திருவிழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கீழமாசி வீதியிலிருந்து கிளம்பிய இந்த தேர் 4 மாசி வீதிகளிலும் வலம் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர் மீனாட்சியும் சொக்கநாதரும். இந்த தேர் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தினை காண்பதற்காக வந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரினை வடம் பிடித்து இழுத்து 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த தேர் திருவிழா பின்னணியில் பல வரலாற்று கதைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தேர் 16ஆம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கர் வடிவமைக்கப்பட்டது என்று சொன்னாலும் அதற்கு முன்னதாகவே இருந்த ராணி மங்கம்மாளின் பேரனான விஜயரங்க சொக்கநாதர் தான் இந்த தேர் முழுமையாக வடிவமைக்கப்பட்டது. அதற்கு பின்னதாக வந்த திருமலை நாயக்கர் தான் இந்த தேருக்கு புதுப்பொலிவு கொடுத்து 4 மாசி வீதிகளிலும் வலம் வர செய்தார் என்ற புராண கதைகள் கூறப்படுகிறது. இந்த தேர் ஊரு கூடி இழுக்கும் திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. எனவே அனைத்து மக்களும் இந்த தேர் திருவிழாவை ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு ஒற்றுமை வெளிப்படுத்தும் விழாவாக தான் இந்த தேர் திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஒற்றுமை விளக்கக்கூடிய விழாவாகவும் இந்த தேரோட்டம் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரையை பொறுத்தவரை இந்த தேர் திருவிழா என்பது மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த தேர் சுமார் 40 அடி உயரமும் 600 டன்களை கொண்ட இந்த தேரினை இழுப்பதற்காக ஹைட்ராலிக் பிரேக்குகள் அமைக்கப்பட்டது. அதாவது நவீன வசதிகள் கொண்ட ஹைட்ராலிக் பிரேக்குகள் அமைக்கப்பட்டு இந்த தேர் 4 மாசிகள் வீதம் வளம்படி சுலபமாக செய்யும்படி இந்த தேரினை வடிவமைத்துள்ளனர். இந்த தேர் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் தொடங்கிய இந்த திருவிழாவின் முக்கிய அம்சமாக இந்த தேரோட்டம் இன்று நடைபெறுவது இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த தேரோட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக குதிரைப்படையினரோடு சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த பாதுகாப்பு பணி என்பது ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தாலும் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருப்பதற்காக பொதுமக்களுக்குள்ளேயும் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் உள்ளனர். இது போன்ற விஷயங்கள் மதுரை மக்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த திருவிழாவினை தொடர்ந்து அடுத்த நாளை முதல் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமும் மதுரையில் உள்ள ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதற்காகவும் மக்கள் தங்களுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியனுடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.